ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மே 7க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், +2 தேர்வில் 94.56% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாணவிகளே அதிகம், கிட்டத்தட்ட 96.44% அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. சார் எந்த மாவட்டம் சார் முதலிடத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பூர் மாவட்டம் 97.45% முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதுங்க. சரிங்களா, மற்ற எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா திருக்குறள் தாங்க இருக்குது இன்றைக்கி. எதிராத காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. இந்த திருக்குறளை படிக்கிறப்போ நிறைய அர்த்தங்கள் நம்ம இங்கே ரிலேட் பண்ணலாங்க. இப்போது வெள்ளம் வரப்போதுன்னு தெரிஞ்சு அணை கட்டுறவங்களும் உண்டு, அணை கட்டிட்ட பிறகும் வெள்ளம் வந்தாலும் தைரியமாக இருக்கிறவனும் உண்டு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கல. இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறிவுடைமை, அறிவை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க துன்பத்தில் ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஆமா 2 நியூஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நம்ம இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்ங்க. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவர் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்குங்க. சஞ்சய் குமார் மிஸ்ரா பதவியேற்றுள்ளார். அங்கே ஜிஎஸ்டியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முறைகேடில் ஈடுபட்டாங்கன்னா அது வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு சஞ்சய் குமார் மிஸ்ரா என்ற ஒரு நியமிக்கப்பட்டுள்ளார். இப்போ நமக்கு இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட நாள் தெரியும். ஆல்ரெடி ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி வந்துச்சு. எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா கனடா நாட்டிலிருந்து. எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்னா 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். இது எல்லாமே நீங்கள் படிச்சிடணும். பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டாக மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவர் யார்? சஞ்சய் குமார் மிஸ்ரா. சரிங்களா, மறக்காதீங்க. அடுத்தது எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. 3வது முறையாக விண்வெளிக்கு செல்லும் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க வீராங்கனைன்னு சொல்லக்கூடியவங்க சுனிதா வில்லியம்ஸ் அந்த 3வது முறையாக விண்வெளிக்கு செல்ல போகிறாங்க. அந்த நாட்டின் போயிங் நிறுவனம் ஒன்று இருக்குங்க. அந்த நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் என்ற விண்வெளி ஓடத்தை உருவாக்கி வந்தாங்க. அதில் போயிட்டு வர போகிறாங்க. ஸோ நல்ல விஷயம் தாங்க. அடுத்த கேட்டாங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் எத்தனாவது முறையாக விண்வெளிக்கு சென்று வந்துள்ளனா 3வது முறையாக சென்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானதுங்க. இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நியூஸ் கம்மின்னு நினைக்காதீங்க, பட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.